ஒரு லக்கணத்திற்கு 1, 5, 9ஆம் பாவங்கள் ஆகிய திரிகோண ஸ்தானங்களில இயற்கை சுப கிரகங்களாகிய குரு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருந்தா அது என்ன மாதிரி தன்மைகளை தரும், யாருக்கு அதிகமான நற்பலன்களை தரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூவதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த 1, 5, 9 அப்படின்னா என்னங்க? ஒரு ஜாதகத்துல 1, 5, 9ஆம் பாவங்கள் ஆகிய இந்த 3 பாவங்கள் தான் மிக முக்கியமான பாவங்கள். இதனை திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திரிகோண ஸ்தானங்கள் ஆகிய 1, 5, 9ஆம் பாவங்கள் ஒரு ஜாதகருக்கு நன்றாக இருந்தாலே அந்த ஜாதகம் நல்ல ஒரு உயர்நிலை ஜாதகம். அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் அவருக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகமாக இருக்கும். இந்த 3 பாவகங்கள் தான் ஒரு ஜாதகத்தினுடைய முக்கியமான 3 தூண்கள் மாதிரி. அப்ப இந்த 1, 5, 9ஆம் பாவங்கள்ல சுப கிரகங்கள் வந்து அமருவது நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே சுபர்கள் திரிகோண ஸ்தானங்கள் ஆகிய 1, 5, 9ல அமர்றது தாங்க நல்லது. அப்படின்னா இந்த 1, 5, 9ஆம் பாவங்கள்ல இருக்கக்கூடிய இயற்கை சுபர்களாகிய குரு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை தருவார்கள்? இந்த 3 கிரகங்களுமே நல்ல சுப கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள். அதனால இந்த கிரகங்கள் இந்த பாவங்கள் இருக்கும்போது அதிகமான நற்பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார்கள். அப்ப 1ஆம் பாவகம் எதை குறிக்கக்கூடியது? 1ஆம் பாவகம் தாங்க லக்கணம். லக்கணம்ங்கிறது தான் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய நல்ல நடத்தை, செயல்பாடு ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உங்களுடைய உயிர் போன்ற ஒரு பாவகம் இந்த லக்கண பாவகம் தான். இதில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தான் உங்களுடைய நடவடிக்கை குணாதிசயத்தை மிக அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய கிரகங்களாக இருக்கும். சரி, இப்ப இந்த குரு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் 1, 5, 9ஆம் பாவகத்தில் இருந்தா என்ன மாதிரி பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத வேறு வேறு உதாரண லக்கணங்கள் மூலமாக வரிசையா பார்க்கலாங்க. முதல்ல குரு பகவான். குரு பகவானுக்கு நம்ம ஒரு மேச லக்கணத்தை உதாரணமாக எடுத்துக்கலாம். மேச லக்கணத்திற்கு லக்கணத்திலேயே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை தருவார்? பொதுவாக குரு பகவான் லக்கணத்திலேயே திக்பலம் அடையக்கூடியவர். அதனால அவரு எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்தில் குரு இருந்தா அவர் திக்பலமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு நடத்தையை கொடுக்கக்கூடியது, ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடியது, கௌரவம், அந்தஸ்து, உயர் பதவி, நல்ல ஆயுள், ஆரோக்கியம், நல்ல ஒரு தேக பலம் ஆகிய அனைத்தையுமே கொடுக்கக்கூடியது இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தாங்க. இந்த இடத்துல மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் செவ்வாயின் வீட்டுல, நண்பருடைய வீட்டுல ஒரு நட்பு நிலைமையில இருப்பார். இதே பகை நிலைமையில் இருந்தாலும் கூட இந்த குரு பகவான் நற்பலன்களையே தருவார். ஏன்னா அவர் திக்பலத்தில் இருக்கிறார். ஸ்தான பலத்திற்கு அடுத்தபடியாகிய இன்னொரு வலிமையான பலமாகிய திக்பலத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் எந்த லக்கணமாக இருந்தாலும் அவர் லக்கணத்தில் இருக்கும்போது அதிகமான நற்பலன்களையே தருவார். ஏன் இங்க இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வையின் மூலமாக 5, 7, 9ஆம் பாவங்களை பார்ப்பாருங்க. ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் 1, 5, 9 ஒரு ஜாதகத்துல மிக முக்கியம் அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் லக்கணத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் பாவகத்தையும் 9ஆம் பாவகத்தையும் தன்னுடைய சிறப்பு பார்வையின் மூலமாக பார்த்து வலிமைப்படுத்துவார். அதனால இவருக்கு 5, 9ஆம் பாவங்களின் நற்பலன்களும் சேர்ந்து கிடைக்கும் இந்த குரு பகவான் லக்கணத்தில் இருக்கும் பொழுது. அதே மாதிரி தான் 5ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது. மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவகம் ஆகிய சிம்மத்துல குரு பகவான் நட்பு நிலைமையில இருப்பார். ஏன்னா அது சூரியனுடைய வீடு. சூரியனும் குருவும் மிக சிறந்த ஒரு நண்பர்கள் அப்படின்ற அடிப்படையில சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல ஒரு நட்பு நிலைமையிலே இருப்பாரு. 5ஆம் பாவகம் குருவுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம். ஏன்னா 5ஆம் பாவகம் தான் புத்திரர்களை குறிக்கக்கூடியது. அங்க புத்திர காரகனாகிய குரு பகவானை வந்து அமரும் போது இவர்களுக்கு நல்ல அருமையான புத்திர பாக்கியம் இருக்கும். ஆண் குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 5ஆம் பாவத்துல குரு பகவான் இருக்கக்கூடியவர்கள் தான். பொதுவாகவே 1, 5, 9 ஆகிய எந்த ஸ்தானங்களில் குரு இருந்தாலும் அவரு 5ஆம் பாவகத்தை பார்ப்பார் அல்லது 5லேயே இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில பொதுவாகவே இந்த திரிகோண ஸ்தானங்களில் குரு இருப்பது நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதிலும் 5ஆம் பாவகத்திலே குரு அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது இங்கு மேலும் ஒரு சிறப்பு. இந்த இடத்துல சூரியனும் நன்றாக இருந்து இந்த குருவோடு மற்ற சுப கிரகங்களும் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு மிக அருமையான குழந்தைகள், அழகான குழந்தைகள் இருக்கும். நல்ல ஒரு அதிர்ஷ்டம், செயல்பாடு, சிந்தனை, மன தைரியம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இந்த 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான். அடுத்ததாக 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு. மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவத்துல குரு ஆட்சி அடைவாருங்க. 9ஆம் பாவகம் ஆகிய அந்த தனுசு வீடு மேசத்தை பொறுத்த வரைக்கும் மூல திரிகோண வீடு. அதனால இங்க இருக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி வலுவுல இருக்கிறனால அதிகமான நற்பலன்களை தருவார். 9ஆம் அதிபதி ஆகி அவரே 9ஆம் ஸ்தானத்திலே வந்து அமரும் போது அந்த பாவகம் மிக அதிகமாக வலிமை அடைகிறது. அதனால என்ன நடக்கும்? இவருக்கு அருமையான ஒரு தந்தை இருப்பார். தந்தை வழி சொத்துக்கள் அதிகமாக இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அனைத்தையுமே அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு தர்ம சிந்தனை கொண்டவர்களாகவும், கோயில் நிர்வாகம்,
தானம் இது மாதிரி அறப்பணிகள் செய்யக்கூடியவர்களாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்களாகவும் இருப்பார்கள். இந்த 9ஆம் பாவத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் பெரிய மனிதர்களாகவும் ஊரில் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் உள்ளக்கூடிய பேர் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 9ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தை பார்த்து அவர்களுக்கு நல்ல குணாதிசயத்தையும் 5ஆம் பாவத்தை பார்த்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் செயல்பாடு குழந்தைகளையும் கொடுத்து ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுப்பார் இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான். சரி, இப்ப அடுத்ததாக சுக்கிரனை பற்றி பார்க்கலாம். 1, 5, 9ஆம் பாவங்கள்ல இருக்கக்கூடிய சுக்கிரனும் அதே மாதிரி நற்பலன்களை தருவார். ஆனா கொஞ்சம் குறைவாக கொடுப்பார். ஏன்னா குருவிற்கு அடுத்தபடியான ஒரு சுபத்தன்மையை கொண்டவர் இந்த சுக்கிரன். இவருக்கு பார்வை அமைப்புகளும் ஒரே ஒரு பார்வை தான். தான் இருக்கும் இடத்திலிருந்து நேரெதிர் 7ஆம் பாவகத்தை மட்டும்தான் பார்ப்பார். குரு பகவானுக்கு 2 சிறப்பு பார்வைகள் உண்டு. 5, 9ஆம் பார்வைகள். பொதுவான 7ஆம் பார்வையோடு சேர்த்து குரு பகவான் 5, 9ஆம் பார்வைகளின் வழியாகவும் பார்ப்பார். ஆனா சுக்கிரனுக்கோ அல்லது புதனுக்கோ அது மாதிரி சிறப்பு பார்வைகள் கிடையாது. இவர்கள் தான் இருக்கும் இடத்திலிருந்து நேரெதிர் 7ஆம் பாவகத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு சுபத்தன்மையை மட்டும்தான் கொண்டவர்கள். அதனால இந்த சுக்கிரன் குருவிற்கு அடுத்தபடியான ஒரு மிகப்பெரிய ஒரு சுப கிரகமாக சொல்லலாம். சரி, இப்ப இந்த சுக்கிரனிற்கு உதாரணமாக ஒரு மிதுன லக்கணத்தை எடுத்துக்கலாம். மிதுன லக்கணத்திலேயே இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் இவர்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றத்தை கொடுப்பார். நல்ல அறிவு புத்திசாலித்தனத்தை கொடுப்பார். ஏன்னா புதனின் வீட்டுல நண்பரின் வீட்டுல நட்பு நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் இவர்களுக்கு அதிகமான நற்பலன்களை கொடுப்பார். என்ன இருந்தாலும் இந்த இடத்துல அவர் ஒரு சுப கிரகம். அதனால இவர்களுக்கு நல்ல ஒரு அறிவு சிந்தனை செயல்பாட்டையும் ஒரு ஒழுக்கத்தையும் கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். சுக்கிரன் என்றாலே அவர் அழகுக்கு காரணமான ஒரு கிரகம். அதனால இவர்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றம் இருக்கும் லக்கணத்தில் இருப்பதனால. கொஞ்சம் கவர்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பார்கள் லக்கணத்தில் சுக்கிரன் இருப்பவர்கள். லக்கணத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்த மாதிரி 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன். மிதுன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா 5ஆம் பாவத்துல சுக்கிரன் ஆட்சி அடைவார். மிதுன லக்கணத்திற்கு 5ல துலாத்துல தன்னுடைய வீட்டுல தானே மூலத்திரிகோண வீட்டுல ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் இவர்களுக்கு அதிகமான ஒரு நற்பலன்களையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 5ல சுக்கிரன் இருப்பதனால இவர்களுக்கு ஒரு நிறைவான புத்திர பாக்கியம் இருக்கும். அதிலும் சுக்கிரன் ஒரு பெண் கிரகம் அப்படிங்கறதுனால இவர்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே 5ஆம் பாவத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் இருக்கும். அதிலும் பெண் குழந்தைகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இங்க 5ஆம் அதிபதியே சுக்கிரன் ஆகி அவர் 5ஆம் பாவகத்திலே ஆட்சியாக இருப்பதனால இவர்களுக்கு நல்ல ஒரு நிறைவான புத்திர பாக்கியம் அதிர்ஷ்டம் நல்ல ஒரு மனது செயல்பாடு காதல் இது மாதிரி நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இந்த சுக்கிரன். அடுத்ததாக 9ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுதும் சனியின் வீட்டுல நண்பருடைய வீட்டுல ஒரு நட்பு நிலைமையிலே இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் இந்த இடத்திலும் அதிகமான நற்பலன்களையே கொடுப்பார். என்ன இருந்தாலும் 5ஆம் பாவத்தில் இருப்பதை விட 9ஆம் பாவத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குறைவாகத்தான் கொடுப்பார். ஏன்னா 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் திக்பலத்துக்கு அருகில் இருப்பார். ஏற்கனவே ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் திக்பலத்திற்கு அருகில் இருக்கும் பொழுது 2 வலுக்களை ஒன்றாக பெறுகிறார். திக்பலம் மற்றும் ஸ்தான பலத்தில் ஆட்சி பலத்தை அடையும் பொழுது அதிகமான நற்பலன்களையும் ராஜயோக தன்மைகளையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இந்த இடத்துல. அதே 9ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது சனியின் வீட்டுல சாதாரண ஒரு நட்பு நிலைமையில இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் இவருக்கு தந்தை வழியில நல்ல ஒரு செல்வாக்கை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். தந்தையின் வழியாக வீடு வண்டி வாகனம் சொகுசு இது மாதிரி விஷயங்கள் கிடைக்கக்கூடியவர்களாகவும் நல்ல ஒரு முன்னோர்களை கொண்டவர்களாகவும் அவருடைய தாத்தா பாட்டி ஆகியோர் நல்ல ஒரு பெரிய மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார். இவர்களுக்கும் சிந்தனை செயல்பாடு தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு மனது ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுபராகிய இந்த சுக்கிரன். ஆக இந்த 1, 5, 9ஆம் பாவங்கள்ல எந்த லக்கணமாக இருந்தாலும் சுபராகிய சுக்கிரன் வந்து அமர்வது குருவுக்கு அடுத்தபடியான ஒரு நல்ல சுபத்தன்மையை கொடுத்து அந்த பாவகத்தை வளர்க்கவே செய்யும். அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பூர்வீக சொத்துக்களையும் நல்ல ஒரு செயல்பாடு மனதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகத்தான் இருக்கும். இதற்கு அடுத்த மாதிரி புதன் 1, 5, 9ஆம் பாவங்களில் புத பகவான் அவர் என்ன மாதிரி நற்பலன்களை தருவார்? புதனும் குருவை போன்றே இன்னொரு அறிவு புத்திசாலித்தனத்திற்கு காரணமான ஒரு கிரகம். புதனுக்கு உதாரணமாக ஒரு மகர லக்கணத்தை எடுத்துக்கலாம். மகர லக்கணத்திற்கு லக்கணத்திலே இருக்கக்கூடிய புத பகவான் சனியின் வீட்டுல நட்பு நிலைமையில இருப்பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த புத பகவான் அதிகமான நற்பலன்களை தருவாரா அப்படின்னு கேட்டா ஆமாம். ஏன்னா லக்கணத்துல திக்பலத்தை அடையக்கூடியவர் ஸ்தான பலத்தின் நட்பு நிலையாக இருந்தாலும் பரிபூர்ண திக்பலத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த புத பகவான் இவர்களுக்கு நல்ல அறிவு புத்திசாலித்தனத்தை முதல்ல கொடுப்பார். அழகு அந்தஸ்து கௌரவம் ஆகியவற்றை கொடுத்தாலும் கூட புதனுடைய முதன்மை காரகத்துவம் ஆகிய நல்ல சிந்திக்கும் திறன் நல்ல கிரகிக்கும் திறன் ஆகியவற்றை முதன்மையாக கொடுப்பார். கணிதத்துல நல்ல ஒரு ஞானம் உள்ளவர்களாகவும் நல்ல பேச்சு திறமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் லக்கண
லக்னத்தில் புதன் இருப்பவர்கள். அடுத்ததாக 5ஆம் பாவகத்துல சுக்கிரனுடைய வீட்டுல ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த புத பகவான் நட்பு நிலைமையில இருந்தாலும் கூட 5ஆம் பாவகம் ஒரு சுபஸ்தானம், திரிகோண ஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையில கோணத்தில் இருக்கக்கூடிய இந்த புத பகவான் நற்பலன்களே தருவார். நண்பரின் வீட்டுல நட்பு நிலைமையில இருந்தாலும் சரி, அல்லது வேறு வீடுகள்ல பகை நிலைமையில இருந்தாலும் சரி, புதன் ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கிற அடிப்படையில அவர் அந்த இடத்துல நற்பலன்களையே தருவார். புதன் இருக்கும்போது 5ஆம் பாவத்துல நல்ல ஒரு மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். காதல் விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவர்களாகவும், நல்ல ஒரு புலமை உள்ளவர்களாகவும், எழுதி இது மாதிரி விஷயங்கள்ல நல்ல சிந்திக்கும் திறன் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் இந்த 5ஆம் பாவத்துல புதன் உள்ளவர்கள். கவிதை, கட்டுரை ஆகியவற்றை மனதை கட்டுப்படுத்தி மனதின் ஓட்டத்தில் இருந்து எழுதக்கூடிய விஷயங்களை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் இந்த புத பகவான் தான். அடுத்ததாக 9ஆம் பாவகம். 9ஆம் பாவம் ஆகிய கன்னியில மகர லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய இந்த புத பகவான் மிக அதிகமான நற்பலன்களை தருவார். பொதுவாகவே தந்தை விஷயங்கள்ல நல்ல ஒரு தந்தை அமைப்புகளையும், முன்னோர்களையும், தந்தை வழி சொத்துக்களையும் கொடுத்தாலும் கூட நல்ல ஒரு உயர் கல்வியை கொடுக்கக்கூடியவர் இந்த புத பகவான். புதன் உச்சமாக இருந்தாலே அவர்களுக்கு கொஞ்சம் அறிவு, புத்திசாலித்தனம், கல்வி, படிப்பு இது மாதிரி விஷயங்கள்ல நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். இந்த இடத்துல கணித வல்லுநர்களாகவும், சாப்ட்வேர் துறையில மிகப்பெரிய அளவுல சாதிக்கக்கூடியவர்களாகவும், புத்திசாலித்தனம் நிறைந்தவர்களாகவும் இந்த 9ஆம் பாவத்துல புதன் இருப்பவர்கள் இருப்பார்கள். பிறகு போதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியது இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த புத பகவான். ஏன்னா உச்சமாக இருக்கக்கூடிய புத பகவானும் சரி, லக்கணத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் சரி, அவர்களுக்கு நல்ல பேச்சும் திறமையையும் கற்பிக்கும் திறனையும் கொடுப்பார். அதனால பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகவும், உபதேசம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த 1, 5, 9ஆம் பாவங்கள்ல புதன் தொடர்பு கொண்ட நபர்கள். சரிங்க, இப்ப எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் 1, 5, 9ஆம் பாவங்கள்ல குரு, சுக்கிரன், புதன் ஆகிய சுப கிரகங்கள் அமரும் போது அவர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை தருவார், எந்த ஒரு லக்கணத்திற்கு எந்த கிரகம் அதிகமான நன்மைகளையும், எந்த இடத்துல இருக்கும்போது அவர்கள் மிக வலிமையான ஒரு தன்மையில இருந்து நற்பலன்களை தருவார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.